Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு லெசன்ல நாம adjective and adverb clauses யூஸ் பண்ணி இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இந்த 2 clauses யூஸ் பண்ணி நாம ஃப்ரேம் பண்ண போற கடைசி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் நம்ம 5 பேட்டர்ன்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த 5 பேட்டர்னையும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் கம்பேரிசன் லெசன் மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த லெசன்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் மிக்ஸ் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுன்றத பார்ப்போம். இன்னைக்கு லெசன் இஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் லெசனை புரிஞ்சுக்கிற வரைக்கும் பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண டீச்சரை நான் இன்னைக்கு மீட் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு லெசன்லயும் இன்னைக்கு பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் மெயின் கிளாஸ், adjective clause and adverb clause தான் இருக்க போகுது. பட் எந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வருது, எந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி adverb clause வருதுன்றதா விஷயம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீட் பண்றேன்றது. ஓகே, ஸோ நான் மீட் பண்றேன்னு சொல்றத இங்கிலீஷ்ல ஐ எம் மீட்டிங், டீச்சரை நான் மீட் பண்றேன். ஐ எம் மீட்டிங் த டீச்சர். ஓகே, ஐ எம் மீட்டிங் த டீச்சர். டீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி, டீச்சரை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. என்னதுன்னா, எல்லாத்தையும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண டீச்சரை நான் இன்னைக்கு மீட் பண்றேன். ஸோ போன லெசன்ல பாத்தீங்கன்னா மெயின் கிளாஸ் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருந்தது. இந்த இடத்துல மெயின் கிளாஸ் ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மெயின் கிளாஸ் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause வரப்போது அதை முடிச்சுட்டு அப்புறம் வர adverb clauseயும் முடிச்சுட்டு தான் ரிமைனிங் மெயின் கிளாஸை நம்ம எழுதணும். பட் இதுல அப்படி இல்லை. மெயின் கிளாஸ் ஃபுல்லா எழுதிட்டோம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கு. ஐ ஆம் மீட்டிங் த டீச்சர். சப்ஜெக்ட் இஸ் ஐ ஆம் மீட்டிங் இஸ் த வேர்ப், தி டீச்சர் இஸ் தி ஆப்ஜெக்ட். ரைட்? ஸோ முடிச்சிட்டோம் மெயின் கிளாஸை. அந்த லாஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி, ஆப்ஜெக்ட் தி டீச்சர்ன்ற ஆப்ஜெக்ட் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. என்னது? எல்லாத்தையும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ண டீச்சர். ஹூ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் பேஷண்ட்லி. ஐ எம் மீட்டிங் த டீச்சர் ஹூ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் பேஷண்ட்லி. பட் அதோட நம்ம சென்டென்ஸ் முடியல. அவங்க எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு சொல்றோம். நான் பாடத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ adjective clause who explained everything patiently இதுல இருக்கிற எக்ஸ்பிளைன்ன்ற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adverb clause வந்திருக்கு. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? until I understood the lesson or the concept. Okay, until I understood the concept. I'm meeting the teacher who explained everything patiently until I understood the concept. இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் இருக்கு. ஐ மீட்டிங் த டீச்சர். அதுக்கடுத்து அந்த மெயின் கிளாஸ் ஆப்ஜெக்ட் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. த டீச்சர் ஹூ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் பேஷண்ட்லி அப்படின்னு adjective clause இருக்க வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adverb clause வந்திருக்கு. until I understood the concept அப்படின்னு. ஸோ இந்த adjective clause இருக்க வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த adverb clause வரதுனால இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கணும். இந்த adverb clause பிகினிங்ல எழுத முடியாது. ஓகே, பிகாஸ் டீச்சரை பக்கத்திலேயே தான் நம்ம adjective clause எழுதணும். adjective clause இருக்க வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி தான் adverb clause வந்திருக்கு. ஸோ இந்த adverb clause adjective clause முன்னாடியும் பிளேஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்க முடியும். இதை நம்ம மாற்ற முடியாது. ஆல்ரைட், சரி, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் போலாம். நான் டிராஃபிக்ல மாட்டினப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண பர்சனை நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ பர்சனை நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன்றது தான் மெயின் கிளாஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பர்சன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பர்சன். ஸோ பர்சனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன adjective clause வந்திருக்கு? எனக்கு ஹெல்ப் பண்ண நபரை, எனக்கு உதவிய நபரைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ த பர்சன் ஹூ ஹெல்ப்ட் மீ. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பர்சன் ஹூ ஹெல்ப்ட் மீ. இப்போ எப்போ ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி இந்த ஹெல்ப்பை டிஸ்கிரைப் பண்ணி இந்த ஹெல்ப்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போறோம். ஸோ வேர்பை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்ல டிஸ்கிரைப் பண்ற கிளாஸ்க்கு பேரு adverb clause. கரெக்டா? ஆனா இதுல 2 வேர்ப் இருக்கு. ரிமெம்பர்னு ஒரு வேர்ப் இருக்கு, மெயின் கிளாஸ் வேர்ப். அது ஹெல்ப்னு ஒரு வேர்ப் இருக்கு, adjective clause உடைய வேர்ப். இதுல எந்த வேர்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? ரிமைனிங் இருக்கிற அந்த கிளாஸ். நான் டிராஃபிக்ல மாட்டினப்போ ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றோமா, இல்ல டிராஃபிக்ல மாட்டினப்போ ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்றோமா? ஸோ ஹெல்ப் பண்ணாருன்றதுக்கு தான் அந்த கிளாஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுது. கரெக்டா? அப்போ adjective clause இருக்க வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி தான் இந்த adverb clause வந்திருக்கு. ஸோ அது பக்கத்துல நம்ம எழுத போறோம். என்ன எழுதணும்? who helped me when I was stuck in traffic. Okay, I still remember the person who helped me when I was stuck in traffic. Follows the same pattern. I hope you understood. Let's move to the third one now. நான் கேள்வி கேட்டப்போ அழுத பொண்ணுகிட்ட பேசினேன். ஓகே, ஸோ நான் கேள்வி கேட்டப்போ அழுதா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன். ஐ ஸ்போக் டு த கேர்ள். எந்த பொண்ணுனா அழுத பொண்ணு. ஹூ கிரைட். ஐ ஸ்போக் டு த கேர்ள் ஹூ கிரைட். எப்போ அழுதா? நான் கேள்வி கேட்டப்போ. when I asked her a question. Okay, I spoke to the girl who cried when I asked her a question. Alright, fourth one பாருங்க. அவ லோவா ஃபீல் பண்ணும்போது அவளுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி, அவளை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு புக்கை அவ படிக்க விரும்புறா. ஓகே, ஸோ புக்கை படிக்க விரும்புறா. ஷி வாண்ட்ஸ் டு ரீட் அ புக். எந்த புக்கை படிக்க விரும்புறானா, அவளை இன்ஸ்பயர் பண்ற புக்கை படிக்க விரும்புறா. ஷி வாண்ட்ஸ் டு ரீட் அ புக் தட் இன்ஸ்பயர்ஸ் ஹர். தட் இன்ஸ்பயர்ஸ் ஹர். எப்போ இன்ஸ்பயர் பண்ணுன்னு சொல்றோம்? அவ லோவா ஃபீல் பண்ணும்போது. ஓகே, whenever she feels low or when she feels low. ஓகே, அவ லோவா இருக்கும் போதெல்லாம் அவளை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு புக்கை படிக்க அவ விரும்புறா. சரிங்களா? she wants to read a book that inspires her whenever she feels low. ஓகே, சரி, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தரோவா செக் பண்ற டாக்டர் தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க மெயின் கிளாஸ், டாக்டரை நான் நம்புறேன். ஐ ட்ரஸ்ட் தி டாக்டர். டாக்டரை டிஸ்கிரைப் பண்ணி என்ன அட்ஜெக்டிவ் கிளாஸ் சொல்லியிருக்கோம்? எல்லாத்தையும் முழுமையா சரி பார்க்கும், எல்லாத்தையும் தரோவா செக் பண்ற டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தி டாக்டர் ஹூ செக்ஸ் எவ்ரிதிங் தரலி. ஐ ட்ரஸ்ட் தி டாக்டர் ஹூ செக்ஸ் எவ்ரிதிங் தரலி. எப்போ அவர் தரோவா செக் பண்ணுவாருன்னு சொல்றோம்? ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஹி ஸ்டார்ட்ஸ் தி ட்ரீட்மெண்ட். ஓகே, ஐ ட்ரஸ்ட் தி டாக்டர் ஹூ செக்ஸ் எவ்ரிதிங் தரலி பிஃபோர் ஹி ஸ்டார்ட்ஸ் தி ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே பேட்டர்னில் தான் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே பேட்டர்னில் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி கீழே காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்த 5 சென்டென்ஸ் பேட்டர்னையும் இந்த adjective and adverb clauses யூஸ் பண்ணி 5 சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் so far. ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். Alright, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.